அமைப்புகள் வந்து தமிழ் தேசியத்தினுடைய முக்கிய எதிரி யார், பிரதான எதிரி யாருன்னு தெரியாம பேசுறாங்க அப்படின்ற மாதிரி தெரியலையே. தமிழ் தேசியத்தின் எதிரி யாரு தெரியாம பேசுறோம்னா இவர் தான் எதிரின்னு சொல்லணும்ல. குறிப்பிட்டு கலைஞர் தான் எதிர்த்து பேசுறாங்கன்னு குறிப்பிட்டு சொல்றாங்கன்னு சொல்றாங்க. இது தமிழ்நாடு தானே, தமிழர்களால் வாக்கு செலுத்தி தேர்வு செய்யப்பட்ட அரசு தானே. திராவிட மாடல் எங்கிருந்து வருது? திராவிட மாடல் ஆட்சிங்கிறது எங்கிருந்து வருது? எங்கிருந்து வருதுன்னு சொல்லுங்க. அதானே இப்போ எதிரி. நீங்கள் தமிழரா திராவிடரா? சத்தமாக சொல்லுங்கள். தமிழர். அப்போ உங்களை திராவிடர்னு சொன்னால் எப்படி இருக்குது? நான் ஏன் திராவிடனா இருக்கணும்? உலகு எல்லாமே மொழி வழியே தேசிய இனங்கள் இருக்கும்போது நான் மட்டும் மரபு இனம்னா எப்படி? என்ன மரபுது? இதே சொல்கிறத பாருங்க. அது தமிழர் ஆட்சி, தமிழர் அறம் சார்ந்த ஆட்சி, தமிழ்நாட்டின் ஆட்சி, தமிழர்களின் ஆட்சி. அப்படி சொல்ல முடியலையே உங்களால். திராவிடர் மாடல், திராவிட மாடல், திராவிட ஆட்சி விட கிடையாது. திராவிடம்ங்கிறது தமிழ் சொல்லே இல்லை, அது சமஸ்கிருதத்திலேருந்து எடுக்கப்பட்டது. மாடலுங்கிறது ஆங்கிலம். திராவிட மாடல் ஆட்சின்னு அப்படி. ஆனால் தமிழ் வாழ்கன்னு முழக்கம் வச்சுக்கிற வேண்டியது. சரி, யார் தான் அப்போ தமிழ் தேசிய அரசியலின் எதிரி? யார் தான்? இந்தியன் திராவிடம் ரெண்டும் தானே தமிழருக்கு, தமிழ் தேசியத்துக்கு எதிராக இருக்குது. தமிழ் தேசியம்னு நாங்கள் பேசும்போது கடுமையாக எதிர்க்கிறது யார்? எதிர்க்கிறவர் யாரோ அவர் தானே எதிரி. இப்போ நான் பேசுகிறத 2006க்கு முன்னாடி பேசுகிறது ஆள் யார்? எங்கள் அண்ணன் தான். அப்போ இப்போ கையெட்டி நிற்கிறேன்ல, இதே மாதிரி முன்னாடி கையெட்டி உட்காந்துருந்தேன். பார்ப்பனிய பெண்ணை வந்து திராவிட இயக்கத்தோட தலைவராக கொண்டு வந்தது எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் இல்லைன்னா எம்ஜிஆர் தான் பாஜக தமிழகத்தில் கால் ஒன்றாமல் தடுத்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பிராமண எதிர்ப்பை காட்டிய திராவிட இருப்பை கட்டியவர்கள் இவர்கள். இதே எங்கள் ஐயா வீரமணி போய் சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு செங்கோல் கொடுத்து ஜெயலலிதா அம்மையார்கிட்ட போய் கூட நின்னது இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா சொல்லுங்கள். இருக்கா இல்லையா? நீங்கள் பெரியார் அண்ணா வழியில் வந்தவர்கள்னு பேசுகிற நீங்கள் செய்யாத அம்மையார் ஜெயலலிதா செஞ்சார்களா இல்லையா? பொது தொகுதியில் ஒரு ஆதி தமிழ் மகனை நிறுத்த முடிஞ்சதா? எங்கள் அண்ணன் ராசா அவர்கள் பெரம்பலூரில் நிற்கிறாரு. அது பொது தொகுதியாக மாறுது. மாறினாலும் வெறும் ஆதி தமிழ் கொடிகள் பறையர் மட்டும் வாக்கு செலுத்தி தான் எங்கள் அண்ணன் வென்றாரா? இல்லை, அங்கே எல்லாரும் போட்டிருப்பாங்கல்ல. உடையார், மூப்பனார், வன்னியர் எல்லாரும் போட்டு தானே, இஸ்லாமியர் எல்லாம் போட்டு தானே. இல்லை, நீ தமிழன் அங்கேயே நில்லு ஆராசான்னு ஏன் ஐயா கருணாநிதி அவர்கள் சொல்லாமல் நீலகிரிக்கு கூட்டிகிட்டு போனார்? ஏன் கூட்டிகிட்டு போனார் சொல்லுங்கள்? அதே பக்கத்தில் இருக்க திருச்சியில் தலித் எழில்மலைன்னு இருந்த எழில்மலையை கொண்டு போய் அம்மையார் ஜெயலலிதா பொது தொகுதியில் நிறுத்தி வெல்ல வைக்கலையா? வெல்ல வைக்கலையா சொல்லுங்கள்? ஒரு தாழ்த்தப்பட்ட மகனாக இருக்கிற அருந்ததியரில் இருந்த ஒரு தனபாலனை தூக்கி வந்து சபாநாயகர் ஆக்கலையா? உன்னை அவமதிக்கிறாங்களா? நான் உட்பட நீங்கள் வரும்போது எந்திரிக்கிற உயரத்தில் உங்களை உட்கார வைக்கிறேன்னு உட்கார வைக்கலையா? சொல்லுங்கள். உன் வீட்டில் சாப்பிட மாட்டேன்ட்டாங்களா தனபால்? உன்னை உணவுத்துறைக்கு அமைச்சராக போடுறேன்னு போடலையா? இதெல்லாம் தானே மாறுதல். அதை கூட நீங்கள் செய்யலை. இந்த தேர்தலையாவது பொது தொகுதியில் நிறுத்துவாங்களே. ஒரு தொகுதி எங்கள் அண்ணன் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொது தொகுதி கேட்டு போகிறதுக்கு என்ன பாடுபடுறாரு? சிரிக்காதே. என்ன பாடுபடுறாரு? பொது தொகுதிக்கு நீங்கள்லாம் பொது குளத்தில் குளிக்கக்கூடாது மாதிரி பொதுக்கு தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொன்னாருன்னு பதிவு பண்ணியிருக்காங்கல்ல. ரெண்டு ஒன்று தான். ஆரியம் திராவிடம் ரெண்டு வெவ்வேறு இல்லை, ரெண்டு ஒன்று தான். ஒரு நாள் கட்டி பிடிச்சி கை குலுக்கி சங்கமிப்பார்கள் பார்த்துக்கிட்டே இருந்து எங்களுடைய தாத்தா தெய்வ திருமணம் முத்துராமலிங்க தேவர் எங்களுக்கு கற்பிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் ஒன்று தான். தமிழர்னு பேசிட்டிங்கன்னா ஏற்றுருவான். அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு எதிரி தெரியாமையா களத்தில் சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? இவ்வளவு காலமாக உறுதியாக நின்று சண்டை செய்கிறது எதிரி யாருன்னு தெரியாமையா போடுறோம்? தேசிய கல்விக் கொள்கைக்கு மாறாக மாநில கல்விக் கொள்கை மாறாகன்னு சொல்லாதீங்க. பேர் தான் மாறாக இருக்குது.
வேறு வேறு பேரில் அதே இருக்குது. நீங்கள் படித்து பாருங்கள் ரெண்டையும். 1ஆவதுலேருந்து 8வது வரைக்கும் பொதுத்தேர்வு கட்டாயம் அப்படின்ற மாதிரி அதில் பதிவாயிருக்கு. எதில்? மாநில கல்விக் கொள்கையில் 11ஆப்புக்கு பொதுத்தேர்வு கிடையாது அப்படின்ற விஷயத்தை வச்சுட்டு 1ஆவதுலேருந்து 8வது வரைக்கும் இல்லை, பொது தேர்வுங்கிறது நம்மளுடைய கல்விக் கொள்கை, கல்வி அறிஞர்கள் எல்லாம் 8ஆம் வகுப்பு வரை தேர்வில்லாத தேர்ச்சி கொடுக்கணுங்கிறதா. பிள்ளைகளுக்கு 8ஆம் வகுப்பு வரைக்கும் தேர்வில்லாத தேர்ச்சி, சுவர் இல்லாத கல்வி. அது எங்கள் அப்பா நம்மாழ்வார் கண்ட கனவு. பிள்ளைகளை தேர்வில்லாத தேர்ச்சி கொடுக்கணும். 9ஆம் வகுப்பில் ஒரு தேர்வு வைக்கணும். ஏன்னா 10ஆம் வகுப்பில் பொது தேர்வு வருது. அதுக்கு மாதிரி இந்த மாதிரி தாப்பா தேர்வு வரும்னு நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்து அது பயிற்சியாக இருக்கும். 10ஆம் வகுப்பில் பொது தேர்வு வருது. அப்படி தான் இருந்தது. அவங்க புதிய கல்விக் கொள்கையில் 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புலாம் பொது தேர்வு வருது. பொது தேர்வுங்கிறது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் நம்ம பிள்ளைகள் தோற்று போனாலே தோல்வியை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டு உயிரை மாய்த்து கொள்கிற அவலத்தை நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் போய் நீட்டில் தோற்று போயிடுவோமோங்கிற அச்சத்தில் கூட நம்ம பிள்ளைகள் இறந்து போகிறாங்க. ஏன்னா சமூகத்தை எதிர்கொள்ள பயப்படுறாங்க. நம்ம ஏன்னா அதில் போய் சமூக மதிப்பை அதில் வச்சுட்டதுனால கூட படித்த நண்பர்கள், உறவினர்கள், பெற்றோர்கள், சொந்தக்காரங்களாம் எதிர்கொள்ள சங்கடப்பட்டுக்கிட்டு நம்ம பிள்ளைங்க செத்துருது, உயிரை மாய்ச்சிக்கிறது. அதனால தான் அது 12ஆப்பு படிக்கும்போதே நமக்கு அந்த மனநிலை வருதுன்னா 3ஆப்பு 5ஆப்பு 8ஆப்பில் என்ன ஆகும்? தோற்று போச்சுன்னா அது அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள்ளே அந்த கல்வி பள்ளிக்கூடம்ங்கிறது ஒரு நரகம் மாதிரி ஆயிரும். படிக்கிறோங்கிற மனநிலையை அது அப்படியே மனசே ஒடிஞ்சு மன நோய்க்கு தள்ளப்பட்டுரும் பிள்ளைகள். உலகத்திலே கல்வியில் சிறந்த நாடாக இருக்கிற தென்கொரியா 8 வயசில் தான் பிள்ளைகளை 1ஆம் வகுப்புக்கே சேர்க்குது. ஆனால் நம்ம அந்த 8 வயசில் பொது தேர்வு எழுத சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால் அந்த முறையை நாம் ஏற்கலை. அது எந்த வடிவத்தில் வந்தாலும் எதிர்ப்போம். அதை நம்ம ஏற்கலை. 11ஆம் வகுப்பில் பொது தேர்வு கேட்டதுங்கிறது அது எதுக்குன்னு கேட்டால், கல்வியை தனியார் மயப்படுத்திட்டதுனால தனியார் கல்வி நிறுவனங்கள் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்ணை பெறணுங்கிறதுக்காக 2 ஆண்டுகளும் 12ஆம் வகுப்பு பாடத்தையே அவங்க நடத்திடுறாங்க. இந்த 11ஆம் வகுப்பு பாடத்தில் நம்ம பிள்ளைகள் கவனம் செலுத்துறது இல்லை. ஆனால் பொதுத்திறன் போட்டிக்கு போகும்போது அவன் என்ன செய்கிறான்? அந்த 11ஆம் வகுப்புலேயும் கேள்வியை கேட்டுறான். உங்களுக்கு விளங்குதா? அதனால் நம்ம பிள்ளைகளுக்கு பின்னடைவு வருது. அப்போ பொது தேர்வுனா இப்போ நீங்கள் 11ஆம் வகுப்பில் ஒரு வேளை தோற்றுட்டிங்கன்னா அரியர்ன்றாங்களே, நிலுவையில் அந்த பாடம் இருந்ததுன்னா அடுத்ததில் சேர்த்து எழுதி கூடுதலாக மதிப்பை பெற்றுக்கிறலாம். அதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அதனால் அந்த இதுக்காக தான் அந்த 11ஆம் வகுப்புலையும் பொது தேர்வை கொண்டு வரணும்னு சொன்னதுக்கு அதுதான் காரணம். அது இல்லாத இருக்கலாம். ஆனால் அதுக்காக 3ஆப்பு 5ஆப்பு 8ஆப்புலாம் பொது தேர்வை கொண்டு வர்றதுங்கிறது ஏற்புடையதல்ல. சார், மருத்துவமும் கல்வியும் திமுக அரசின் 2 கண்கள். மருத்துவமும் கண்கள், அது கண்கள் தான். அது நம்ம சொல்லலை. அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவமும் மிக முக்கியமானதுங்கிறதுல யாருக்கும் மாற்று இருக்குது. ஆனால் அது தரமாக இருக்கா, எல்லாருக்கும் சரியாக சமமாக இருக்கா? அதானே இங்கே கேள்வி. அதுதானே கேள்வி. அரசு தரமாக கொடுத்துருந்தா தனியார் மருத்துவமனைகள் புகழ்வோங்க காரணம் என்ன? அரசு தனியாக கொடுத்துருந்தா, சரியாக கொடுத்துருந்தா தனியார் பள்ளி கல்லூரிகளில் கூட்டம் குவிய காரணம் என்ன? லட்சக்கணக்கான பணத்தை கொட்டி தான் கல்வியை பெற முடியும்னா ஏழை எளிய மக்கள் எல்லாரும் மருத்துவராகுங்கிறீங்க, டாக்டருக்கு படிக்கணுங்கிறீங்க. இப்போ படிக்கிற வாய்ப்பு இருக்கான்னு முதல்ல சொல்லுங்கள். நீட்டை கொண்டு வந்துட்டீங்க. உழைக்கும் அடித்தட்டு மக்களினுடைய மருத்துவ கல்விங்கிறது பெரும் கனவாக போயிடுச்சு. அதில் தீய வச்சே கொளுத்திட்டீங்க. அதுக்கு மேலாக நான் நீட்டிலே தேர்ச்சி பெற்று வந்தால் கூட இது என்ன ஆகுது? ஒரு இடத்துக்கு 25 லட்சம் கேட்குறீங்க ஒரு ஆண்டுக்கு. அப்போ 1.5 கோடி 1.25 கோடி செலவு பண்ணி நான் படித்து வெளியில் வரணும். இந்த பணத்தை யார் கட்டுவா? படிக்கணும், எல்லோரும் டாக்டருக்கு படிக்கணும் சொல்லிட்டு போயிடுவா. பணம் கொப்ப கட்டுவானா, எங்கப்பன் கட்டுவானா? எங்கப்ப எங்கேருந்து கட்டுவான்? அவன் ஆடு மாடு வளர்த்து வேளாண்மை செய்து நெசவு செய்து அந்த காசுலேருந்து தானே கட்டணும். அதெல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் அசிங்கம்னா. அப்போ காசை நீங்கள் கட்டிட்டு போ. படின்னா படிச்சுட்டு 13 லட்சம் பேர் 3500 வேலை வாய்ப்புக்கு தேர்வு எழுதிக்கிட்டு இருக்கான். படிச்சுட்டு 14,500 பேர் வெளியில் நிற்கிறான் எனக்கு வேலை கொடுன்ட்டு. அதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். முதல்ல பல லட்சம் ரூபாய் பல கோடி ரூபாயை கட்டி கல்வி அறிவை பெறணுங்கிற நிலைமையில் தள்ளிட்டு கல்வி மருத்துவம் கண்கள்னா வார்த்தையில் சொல்லிட்டு போக வேண்டியதானே தம்பி. கண்ணுன்னு எங்களுக்கு தெரியுது. அது உங்கள் ஆட்சி காலங்களில் கொடிய புண்ணாவில் இருக்குது.
சார் இந்த கிங்டம் படம் தொடர்ந்து திரையிடப்பட்டு இருக்குது. அடுத்த கட்ட நடவடிக்கை படாது, திரையிடப்படாது. இப்போ வந்துட்டேன்ல, போகிற இப்போ நாளைக்கு போய் சென்னைக்கு போயிடுறேன்ல, எந்த திரையரங்கில் தான் ஓடுதுன்னு பார்த்துருவோம். தணிக்கை அதிகாரிகள் கவனமாக இருக்கணும். ஒரு படங்கள் இங்கே எடுக்கும்போது சின்னதாக ஒரு உரையாடல் வருது, இந்த சாதி சார்ந்தவர்கள் வருத்தப்படுவார்கள், இந்த மதத்தை சார்ந்தவர்கள் வருத்தப்படுவார்கள், பிரச்சனை வரும்னு சொல்லி நீங்கள் தணிக்கையில் நீக்கிற நீங்கள் இவ்வளோ ஒரு உலகத்தின் மூத்த இனம், ஒரு பெருத்த தமிழ் தேசிய இனத்தை அசிங்கப்படுத்தி ஒரு படம் வருது, இங்கே பிரச்சனை வரும், இங்கே கலவரம் வெடிக்கும்னு தெரியாதா? ஒரு சட்டம் ஒழுங்கு மீறல் நடந்தால் என்ன பண்ணுவீங்க? எப்படி பொறுப்பற்று நீங்கள் தணிக்கை இதை கொடுக்குறீங்க? அவன் என் இன மக்களை ராட்சசனுங்கிறான், அரக்கனுங்கிறான், அதை சைத்துக்கிட்டு நிற்கு. நீங்கள் அரக்கனா சொல்லுங்கள்? அறம் சார்ந்து வாழ்ந்துன்ற மறவர் கூட்டத்தை நீ அரக்கர்கள் ராட்சசர்கள்னு சொல்லிட்டு போவ. வரலாற்று எண்ணில் வரலாற்றை திரித்து நீ மாற்றி பதிவு பண்ணி வச்சுட்டு போவ. நாங்கள் எதிர்க்கவே இல்லைன்னா வருங்கால பிள்ளைகள் பார்த்து இப்படி தான் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தார்கள் நினச்சிக்கிறதா? எப்படி சொல்லுங்கள்? நீங்கள் தமிழனை என்னையை திட்டி என் தாயை இழிவுபடுத்திட்டு எனக்கிட்டே நீ பணம் வாங்கிட்டு போயிடுவேன். அப்படி என் இனத்தை அவமதிச்சுட்டு என் மக்கள்கிட்டருந்தே பணத்தை வசூலிச்சுட்டு போயிடுவேன்னா இது மாதிரி ஒரு மானங்கட்டதானே இருக்குதா? இதை சைத்துக்கிட்டு இருக்க சொல்கிறீங்களா? அப்படியும் எனக்கு என் காசு தேவைப்படுது உனக்கு. நான் தான் கேவலப்பட்டவன், கேடு கட்டவன், மானம் கட்டவன். அப்புறம் எதுக்குடா என் காசு உனக்கு? எதுக்கு என் மண்ணில் திரையிடுற? எதுக்கு திரையிடுற? அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு திமுக அரசை வீழ்த்தோன்னு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அந்த தீர்மானத்தை நான் வரவேற்கிறேன். அது சரிதான். மாநில தமிழகத்திற்கு தனியாக மாநில கொள்கை வரைவு செய்யப்பட்டு அதை இயற்றப்பட்டால் தமிழகம் முதல் மாநிலமாக இருக்குது, ஒரு சாதனை இருக்குது அப்படின்னு இருக்குது. தமிழகத்துக்கு தனியாக ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்காங்க, வரைவு. நான் ஒன்று கேட்குறேன், சிறந்த மாநிலமாக இருக்கான்னு நான் உங்ககிட்ட கேட்குறேன், ஆமாவா இல்லையா சொல்லுங்கள். இல்லை ஒன்றும் பதில் இல்லை. மாநிலமும் எடுக்காத ஒரு முயற்சியை தமிழக மாநிலம் எடுத்திருக்கு கல்விக் கொள்கை. மொழிபெயர்த்து கொடுத்துருக்காங்க வேறு இதில். உங்களுக்கு இலவசத்தை எதிர்த்தோம், இலவசத்தை எதுக்குறாங்க. இப்போ என்ன செய்யலாம்? விலை இல்லா குடிகாரர்கள்னு சொல்லாதீங்க, மது பிரியர்கள், திருடர்கள் என்று சொல்லாதீங்க, பிற பொருளை அபகரித்தவர். அது புரியுதா? அது ஏன் கொலகாரன்னு சொல்கிறீங்க? அடுத்த ஒரு உயிரை பறித்தவர். இப்படி பேசுங்க, இப்படி பேசுங்க. கிட்னியை திருடிட்டானே, சிறுநீரகத்தை திருடிட்டானேன்னு சொல்கிறீங்க. முறைகேடு, சிறுநீரகத்தில் முறைகேடு, அப்படி பேசுங்க. அது மாதிரி அதில் என்ன இருக்கோ அது அப்படியே வேறு தலைப்பில் வருது. அவ்வளோதான். நீங்கள் படித்து பாருங்கள், தெரியும்.